கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் அனைவரும் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே இந்த வழிபாட்டுக்கென ஆயத்தம் செய்து கொள்வோம். கடவுள், மைந்தர், தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் யாவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, அருமையான ஓய்வு நாளிலும் இல்லங்களிலிருந்து நாங்கள் இவ்வழிபாடிலே இணையக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் வாழ்வின் ஆண்டவர், நீர் விடுதலையின் ஆண்டவர், நீர் அன்பின் ஆண்டவர் என்பதை இவ்வழிபாட்டிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் அத்தன்மைகளை நாங்கள் அனுபவிக்கவும் நீர் உதவி செய்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். இதிலே பங்கு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்காகவும் ஆண்டவரே பங்கு பெற முடியாதவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய நிறைவான சந்தோஷம், சமாதானம் ஒவ்வொருவரையும் வழிநடத்திட வேண்டுமாறு வேண்டுகின்றோம். வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து வழிபாட்டை துவக்கும் வண்ணமாக பாமாலைகளிலே 191வது பாடல் சாந்தம் இயேசு சுவாமி என்ற பாடலை பாடுவோம். சாந்த இயேசு சுவாமி வந்தி நேரமும் எங்கள் நெஞ்சை ஊந்த ஈவால் நீரப்பு வானம் பூமி உந்தன் மாட்சிமாய் ராஜரீகத்தாயும் கொள்ள இயலாதே. ஆனால் பாலர் போன்ற ஏழை நெஞ்சத்தார் மாட்சி பெற்ற உம்மை ஏற்க பெறுவார். வேணாசீர்வாதம் மண்ணில் தாசர்க்கே உம்மை நாங்கள் போற்றல் எவ்வாறே. அன்பு தெய்வ பயம் நல்வரங்களும் சாமட்டும் நீலாய்க்க ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமுகு அடியாருக்கு நிறைவாழ்வு அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பச் செல்லலாகாது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. தம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். நாம் கடவுளை தொழுவோம். தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டு முறைமையில் இரண்டாம் வழிபாட்டு முறையை பின்பற்றுவோம்.
கடவுள் ஆவியாயிருக்கின்றார். அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உறுதல்களை திறந்திரளும். அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். கடவுளுக்கும் மைந்தனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் அறிவருமாய் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்புமானால் நம்மை நாமே வஞ்சுகளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவும் நீதிமுள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்து விரோதமாகவும் உன் பார்வையும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் அரசு சமீபத்தில் இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனருக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கின்றார். நாம் இருந்தவாறே மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். நம்முடைய பிரேயழைக்கு துணையாக அனைவரும் இணைந்து கீர்த்தனில் 129 பாடலை பாடுவோம். மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராயோ என்கின்ற கீர்த்தனை பாடும்போது நம்முடைய பிழைகளை நாம் மழை தாழ்மையாக அழைக்கிடுவோம். அகத்தின் அழுக்கை எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. அகத்தின் அழுக்கை எல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. யான் மறித்தேனே, உன்
நீது பாராயோ. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. அனைத்து ஆற்றலும் உள்ள கடவுளத்தில் நாம் நம்முடைய பிழைகளை அறிக்கை செய்வோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையில மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்புகளுக்கும் மிகவும் இணைந்து நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கதாவை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்கின்ற வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தையும் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் உண்மையாக நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவைகளை ஆண்டவரிடம் அறிக்கை செய்து இருப்பதினாலே நம்முடைய அனைத்து பாவங்களை மன்னித்து புதியதோர் வாழ்வுக்கு நேராக நம்மை வழிநடத்தி புதிய குடும்பத்தையும் புதிய திருச்சபையையும் புதிய சமுதாயத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உருவாக்குவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணரே, உம்முடைய மேன்மையான திருப்பணியிலே எங்களை இணைத்து அத்திருப்பணியை ஆண்டவரே நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நீர் கொடுத்திருக்கக்கூடிய அத்திருப்பணியில் நாங்கள் உண்மையாய் ஈடுபடவும் ஆண்டவரே அத்திருப்பணியிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் உம்முடைய வாழ்வின் சித்தத்தை நிறைவேற்றவும் நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டின் பகுதி மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 7 வரை. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் மீகாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் திருமொழிகள் 1 துவங்கி 7 முடிய. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களில் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவன் தன் திராட்சை செடியின்
நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயன்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார் என்பதே. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பாடம் படித்தாயிற்று. கடவுளே உமக்கு மாட்சி உரித்தாக்குக. நிருப பாடத்தை படிக்க கேட்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி 9 வரை. The letter to Philippians chapter 4 verses from 4 to 9. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வேதபாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 4 வசனங்கள் 4 முதல் 9 முடிய. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை போற்றும் வண்ணமாக அனைவரும் இணைந்து அமைதியின் கருவியாய் என்கின்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். அமைதியின் கருவியாய்
இருந்தவாறே நற்செய்தி பகுதியை படிக்க கேட்போம். தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 36 துவங்கி 49 வரை. The Gospel according to Saint Luke chapter 24 verses from 36 to 49. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தியின் வேத பாடம் தூய லூக்கா எழுதின நற்செய்தியின் நூல் 24ஆம் பிரிவு திருமொழிகள் 36 தொடங்கி 49 வரை படிக்க கேட்போம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறதென்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிப்பதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டாம் என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குதத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார் என்பவைகளே கொடுக்கப்பட்ட நற்செய்தியின் வேத பாடம் படித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் இணைந்து புத்தெழுச்சி பாடலில் 371ஆம் பாடலை பாடுவோம். இறைவனின் பணியில் இன்றைய உலகில் என்கின்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. பிடியில் வாழ்ந்திடும் மனிதர் வளம் பெற உழைப்போம், வழிகாட்டிடுவோம். வறுமையின் பிடியில் வாழ்ந்திடும் மனிதர் வளம் பெற உழைப்போம், வழிகாட்டிடுவோம். பொறுமையின் வழியில் பிறந்துய கலைந்து புதியதோர் வாழ்வு புலம்பிட முனைவோம். பொறுமையின் வழியில் பிறந்துய கலைந்து புதியதோர் வாழ்வு புலம்பிட
சமயங்கள் பலவாயிருந்திடும் உலகில் சாந்தமாய் பிறரை ஏற்றுமே வாழ்வோம். சமயங்கள் பலவாயிருந்திடும் உலகில் சாந்தமாய் பிறரை ஏற்றுமே வாழ்வோம். இமயமாய் பிரிவினை எழுந்திடும் வேளை இறையனின் பெயரில் இணைந்திட முயல்வோம். இமயமாய் பிரிவினை எழுந்திடும் வேளை இறையனின் பெயரில் இணைந்திட முயல்வோம். இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. இறைவனின் பணியில் இன்றைய உலகில் இறை மக்கள் நாமே இணைந்திடுவோமே. Spirit of the living God, fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me. Melt me, mold me, fill me, use me. Spirit of the living God, fall afresh on me. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் இங்கே கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் தாமே உம்முடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய மேன்மையான சமாதானத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உம்முடைய ஞானத்தை தந்திரள வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் மீண்டுமாய் வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆண்டவரின் வழிபாடிலே நம்முடைய இல்லங்களிலிருந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கிறிஸ்துவின் பல்வேறு தன்மைகளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே கிறிஸ்துவின் நோக்கத்தை மையமாக கொண்டு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முறைமையின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு திருப்பணியை மையமானதாக உள்ளது. மிஷன் ஷேரிங் காட்ஸ் பீஸ், கடவுளின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வதே திருப்பணியாகும். நாம் திருப்பணி என்றால் என்ன என்பதை சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக திருப்பணி என்று சொன்னவுடன் அருட்பொழிவு பெற்ற பணி என்றும் கடவுளின் வார்த்தையை பகிரக்கூடிய பணி என்றும் பிறருக்கு உதவக்கூடிய பணி என்றும் நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அது உண்மைதான். திருப்பணி கடவுளின் வார்த்தையை மையமாக கொண்ட ஒன்று. அந்த திருப்பணி மக்களை மையமாக கொண்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய தலைப்பு கடவுளின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியதே திருப்பணி என்று நமக்கு அறைகூவல் விடுகிறது. The theme is calling us to share God's peace in and through our mission. கடவுளின் சமாதானத்தை பகிரக்கூடியவர்கள் யார்? கடவுளின் சமாதானத்தை பெற்றவர்கள் மாத்திரமே அக்கடவுளின் சமாதானத்தை பகிர முடியும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக சூழலும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை சூழல்களும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப சூழல்களும் ஏதோ ஒரு வழியிலே நமக்கு சமாதான இன்மையின் சூழலை
உருவாக்கியிருக்கின்றன. Be it a context of family or be it a context of the society or the church, every individual is facing some or the other confusion and commotion, and every individual is yearning for peace. அப்போ அனைவரும் சமாதானத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் யார் அந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள முடியும்? ஒவ்வொருவரும் சமாதானத்திற்காக வேண்டி நிற்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ கடவுளின் சமாதானத்தை பெற்றவர்கள் யார்? அந்த கடவுளின் சமாதானத்தை பெற்றவர்கள் தான் அசமாதானத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். அப்போ கடவுளின் சமாதானம் என்றால் என்ன? வாட் இஸ் காட்ஸ் பீஸ்? கடவுளின் சமாதானம் என்பதை நம்முடைய படிக்க கேட்ட திருமறை பகுதிகளிலிருந்து நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், அந்த கடவுளின் சமாதானம் வாழ்வின்மையின் சூழலிலே தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களின் வழியாக வரக்கூடிய ஒரு சமாதானமாக உள்ளது. குறிப்பாக இறைவாக்கினர் பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தின் சமாதான இன்மையின் சூழல் அவரையும் பாதிக்கு இருக்கிறது. அப்போ இறைவாக்கினர் சமாதான இன்மையின் சூழலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், இருப்பினும் சமாதானத்தை பேசக்கூடியவராக இருக்கின்றார். அவனுமே நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சில பெண்கள் ஊழியர்களை காண்பித்து, இவர்கள் என்னுடைய பாடின் பயணத்திலே உடன் நின்றவர்கள் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு சமாதானத்தை பேசக்கூடியவராக இருக்கிறார். அப்போ பவுலுடன் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் சீடர்களும் சமாதான இன்மையின் சூழலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமாதான இன்மையின் சூழலில் இருந்துதான் அவர்கள் சமாதானம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நான் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை எடுத்துக்கொண்டாலும், ஒரு புறத்திலே தலைவரை இழந்து விட்டோம் என்ற ஒரு சூழலுக்குள்ளாக சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சீடர்கள், மறுபுறத்திலே சீடர்களும் பிறரும், குறிப்பாக ரோம அரசாட்சியும் சமய ஆதிக்க வர்க்கத்தினரும் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு என்னை கொன்றுவிட்டார்கள் என்ற ஆழ்ந்த சமாதான இன்மையின் சூழலிலே இருந்த இயேசு சமாதானத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு காட்சி. அப்போ இந்த 3 திருமறை பகுதிகளிலே சமாதானத்தை பேசக்கூடியவர்கள் சமாதானம் பெற்றவர்கள் அல்ல, சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள். துன்பத்தின் துயரத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, வாழ்வின்மையின் சூழலின் மத்தியிலே, சமாதான இன்மையின் சூழலின் மத்தியிலிருந்து சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம்தான் சமாதானத்தை பகிரக்கூடிய சமூகமாக இருக்கிறது. According to the scripture portions, be it the Old Testament portion, the epistle portion or the gospel portion, we witness that the community which was yearning for peace is a community which is facing struggles and oppression and also despair in their journey. ஆகையால் அன்பானவர்களே, கடவுளின் சமாதானத்தை பகிரக்கூடியவர்கள் கடவுளின் சமாதானத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கடவுளின் சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய திருப்பணியை செய்யக்கூடியவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளின் சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய திருப்பணி என்ன? What is that which can bring forth God's peace? What sort of mission can establish God's peace on this earth? நாம் அனைவருக்கும் அறிந்திருக்கக்கூடிய திருப்பணியின் முறைமைகளை சற்று நாம் எடுத்து பார்ப்போம்.
இத்திருப்பணியின் முறைமைகள் என்னவென்றால், புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போய் கடவுளின் நற்செய்தியை அறிவியுங்கள் என்பதாகும். லூக்கா நற்செய்தியை பொறுத்த மாட்டிலும் கடவுளின் ஆவியானவரின் மேல் இருக்கின்றார், நான் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் கட்டுண்டோரை விடுதலை செய்யவுமே அனுப்பப்பட்டேன் என்கின்ற அந்த மேன்மையான இறை கருத்துகள். அப்போ திருப்பணி என்று நாம் சொல்லும் பொழுது வாழ்வுக்கும் விடுதலைக்கும் வித்திட்ட ஒன்றாக இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே இத்திருப்பணி மதமாற்றத்தின் திருப்பணியாக மாறிவிட்டது. The mission that began to promote life, as days went by, transformed to be a mission of proselytization. அப்போ மதமாற்றத்தை மையமாக்கக்கூடிய திருப்பணியாக மாறிவிட்டது. அனைத்து சமயத்தாரும் மதமாற்றுவதற்காக தங்களுடைய சமயத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஒருவேளை அண்மையிலே ஒரு செய்தியை நீங்கள் படித்திருப்பீர்களே, ஆனால் ஏராளமான இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டின் ஒரு கிராமத்திலே மறுபடியும் இந்து சமயத்தை தழுவினார்கள். அதன் பின்னணியம் என்னவென்பது அரசியல் சார்ந்த பின்னணியமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்திற்கு மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழல். அப்படிப்பட்ட சூழலிலே மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம்தான் முக்கியம் என்பதையும் திருப்பணியின் முறைமை எடுத்து வைத்தது. முதலாவது திருப்பணியின் முறைமை மதமாற்றத்தை மையப்படுத்தியதாக இருந்தது. பிறகு திருப்பணி மதமாற்றத்துக்கு வழிவகுக்குவது அல்ல, மாறாக மனம் மாற்றதற்கு வழிவகுக்கக்கூடியது என்பதை எடுத்துரைத்தார்கள். அப்போ அந்த மனமாற்றமும் மேலோட்டமான ஒரு மனமாற்றமாக இருந்தது. அந்த மனமாற்றம் வெறும் செயல்பாட்டிலே காணக்கூடிய ஒரு மனமாற்றமாக இருந்தது. அல்லது அந்த மனமாற்றம் ஒரு அட்வர்டைசிங் மனமாற்றமாக இருந்தது, விளம்பரத்திற்குரிய மனமாற்றமாக இருந்தது. ஆகையால் அந்த முறைமையும் இன்று வீழ்ந்துவிட்டது. ஆகையால் இன்றைய காலகட்டத்திலே எப்படிப்பட்ட திருப்பணி நாம் செய்ய வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பி பார்ப்போம் என்றால், இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய திருப்பணி இறைவாக்குரைப்பதின் திருப்பணியாக இருக்க வேண்டும். The mission is not to proselytize, rather the mission is to be prophetic. திருப்பணி இறைவாக்குரைக்கக்கூடிய ஒரு திருப்பணியாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இறைவாக்குரைக்கக்கூடிய திருப்பணி என்றால் என்ன? இறைவாக்கு இருக்கக்கூடிய திருப்பணி இரு தன்மைகளை கொண்டுள்ள திருப்பணியாக இருக்கின்றது. ஆகையால் தான் எரேமியா இறைவாக்கினரை ஆண்டவர் அழைத்தபோது, உன்னை கட்டுவதற்காகவும் நான் பயன்படுத்துவேன், வீழ்த்துவதற்காகவும் பயன்படுத்துவேன், பிடுங்குவதற்காகவும் பயன்படுத்துவேன், நடுவதற்காகவும் பயன்படுத்துவேன். So the prophetic mission is twofold. This prophetic mission is to proclaim the life that God gives to us on one hand, and on the other hand it is to protest every life threatening evil forces. அப்போ இறைவாக்கின் திருப்பணி என்பது ஒரு புறத்திலே ஆண்டவரின் வாழ்வின் செய்தியை பறைசாற்றக்கூடியதாகவும், மறுபுறத்தில் ஆண்டவர் கொடுத்த வாழ்விற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கின்றது. அந்த திருப்பணியின் தன்மைகளை நாம் எடுத்து சிந்திக்கும் பொழுது, முதலாவது இறைவாக்கினரின் திருப்பணி, the prophetic mission
invites us to dream the dream of God, which is humanity and human dignity. இறைவாக்கினரின் திருப்பணி கடவுளின் கனவினை நாம் கனவு காணும்படியாக அழைக்கக்கூடிய ஒரு திருப்பணி. அப்போ அந்த கடவுளின் கனவு என்ன என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்ப்போம் என்றால், அந்த கடவுளின் கனவு மானிடமும் மனித மாண்பும் என்பதாகும். So the mission of God is to dream the dream of God, which is humanity and human dignity. நாம் படிக்க கேட்ட அந்த இறைவாக்கினரின் திருமறை பகுதியையும் நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியையும் நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியையும் ஒன்றாக நாம் இணைத்து பார்க்கும் பொழுது அங்கே கனவு காணக்கூடியவர்களாக திருப்பணியாளர்கள் இருக்கின்றார்கள். மீகா இறைவாக்கினர் அநீதியும் நம்பிக்கையின்மையும் நிறைந்த அந்த சூழலிலே ஒரு கனவினை காண்கின்றார். அந்த கனவுதான் அனைத்து மலைகளின் மீதும் ஒரு மலை இருக்கிறது, அங்கே அனைவரும் இணைவார்கள் என்கின்ற அந்த கனவு. எல்லோருக்கும் மேல் அந்த கடவுள் இருக்கின்றார், அனைத்து மனுக்குலமே அங்கே இணைந்து நிற்கும் என்கின்ற ஒரு கனவு இறைவாக்கினர் அங்கே காண்கின்றார். அங்கே அனைவரும் மகிழ்வோடு வாருங்கள், கடவுள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போவோம், அவர் நமக்கு வாழ்வின் முறைமைகளை கற்றுக் கொடுப்பார் என்ற அந்த வசனம். அப்போ கடவுளின் கனவு மனுக்குலத்தையும் மனித மாண்பினையும் முக்கியத்துவம் படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவ்வண்ணமே நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியிலும் பவுல் அங்கே அனைவரையும் அழைத்து எல்லா புத்திக்கும் மேலான கடவுளின் சமாதானம் நம்மை வழிநடத்தும் என்ற ஒரு அறைகூவலை விடுகின்றார். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து தீமையான புத்திகளை எல்லாம் எடுத்துரைந்து அல்லது அவைகளை எல்லாம் தாண்டி ஒரு சமாதானத்தை உருவாக்கக்கூடிய கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நாம் வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் மானிடத்தையும் மனித மாண்பினையும் சிதைக்கக்கூடியவைகளாக இருக்கும் என்றால் அவைகளை தாண்டி பயணிக்கக்கூடிய கடவுளின் சிந்தை நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை பவுல் அங்கே வலியுறுத்துகின்றார். பயந்து வாழ்வது மனித மாண்பிற்கு எதிரான ஒன்று. நம்மை பயப்படுத்தி வைக்கக்கூடியவர்களும் மனித மாண்பை இழந்தவர்கள் என்பதாகும். அப்போ நற்செய்தி பகுதியிலே இயேசுவின் மரணம் கொடூரமான மரணமாக இருந்தபடியால் சீடர்கள் அனைவரும் பயந்து நின்ற ஒரு சூழல். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை பார்க்கும் பொழுது எப்படியெல்லாம் அவர்களை இயேசுவோடு இணைவதற்காக பேசி முயற்சிக்கின்றார். முதலாவது, என்னுடைய கைகளை பாருங்கள், நான் பிசாசு அல்ல, என்னுடைய கால்களை பாருங்கள் என்ற போதிலும் அவர்களுக்குள்ளாக பயம் இருந்தது. அது மாத்திரமல்லாமல், சரி எனக்கு உணவு கொடுங்கள், நான் சாப்பிட்டு காண்பிக்கின்றேன் என்பதையும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்து சாப்பிட்ட போதிலும் அவர்களுக்கு அந்த பயம் இருந்தது. அப்போ பயத்திலே சூழ்ந்திருக்கக்கூடியவர்களும் மனித மாண்பை இழந்தவர்கள், அவர்களை அந்த அளவிற்கு பயத்திற்குள்ளாக தள்ளி வைத்தவர்களும் மனித மாண்பு அற்றவர்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இருக்கக்கூடியவர்கள் தான் இறைவாக்கினரின் பகுதியிலும் சரி, நிருப பகுதியிலும் சரி, நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலும் சரி, வாழ்வின்மையின் சூழல், பயம் நிறைந்த சூழல், குழப்பம் நிறைந்த சூழல், இதிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் ஒரு கனவினை காண்கிறார்கள். அதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு கனவினை காண்கிறார்கள். அந்த கனவுதான் கடவுளின் கனவு. அந்த கடவுளின் கனவுதான் மனித மாண்பும் மனித நேயமும் என்ற கனவாக இருக்கிறது. So the mission that we are engaged with is the mission that invites us to dream the dream of God, which is humanity and human dignity. The scripture portions that was read to us establishes that the people who were completely into despair,
were seeking peace. And they were dreaming the dream of God, which is humanity and human dignity. மனித வரலாற்றிலே கருப்பின மக்கள் வாழ்வினே மூழ்கி ஒடுக்குமுறையிலே தங்களை ஒடுக்கப்படுத்தி கொண்டிருந்த மேற்கத்திய வெள்ளை நிற மக்களின் மத்தியிலே ஒரு கருப்பின மனிதர் கனவு காண்கின்றார். In a context where the blacks were oppressed by the whites, we witness a black dreaming a dream. மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியரின் கனவு நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அவருடைய கனவு எப்படிப்பட்ட கனவு என்றால், எப்பொழுது வெள்ளை நிறம் சேர்ந்தவரும் கருப்பின நிறம் சேர்ந்தவரும் ஒன்றாக ஒருவரை ஒருவர் ஏற்று வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு உலகம் நான் பார்க்க வேண்டும். I would dream a world in which there is no racism, where both the white and black mutually celebrate human dignity and God's image. ஆகையால் அன்பானவர்களே, இந்த இறைவாக்கின் திருப்பணி முதலாவது நம்மை கனவு காணக்கூடிய ஒரு திருப்பணியாக இருக்கிறது. கடவுளின் கனவினை காண செய்யக்கூடிய திருப்பணி. இன்றைக்கு ஏராளமான திருப்பணி இயக்கங்கள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் அவர்களின் கனவுகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதா அல்லது கடவுளின் கனவினை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டும். The missionary movements that we have amidst us in these days, are they dreaming the dreams of their own, or are they dreaming the dreams of God, which is humanity and human dignity? இரண்டாவதாக, இந்த இறைவாக்கினரின் திருப்பணி கடவுளின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக அழைக்கக்கூடிய ஒரு திருப்பணி. Secondly, the prophetic mission invites us to fulfill the promises of God. கடவுள் செய்த வாக்குறுதிகளை கடவுளே நிறைவேற்றுவார் என்று இன்றைக்கு ஏராளமானோர் புரிந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் செய்யக்கூடிய வாக்குறுதிகளை கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் கடவுளின் எதிர்பார்ப்பு என்பதை நாம் யாவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் நாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே, விண்ணுலகிலே உன்னுடைய ஆட்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே அந்த ஆட்சி மண்ணுலகிலே வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். கடவுளின் விண்ணுலக ஆட்சி மண்ணுலகில் வர வேண்டும் என்றால் அதை திருச்சபைகள் தான் செய்ய வேண்டும், கடவுளே செய்வதல்ல. எப்பொழுது திருச்சபைகள் விண்ணுலக ஆட்சி மண்ணுலகில் வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்களோ, எப்பொழுது திருப்பணிகள் கடவுளின் விண்ணுலக ஆட்சி மண்ணுலகில் நிறைவேறும் என்று முயற்சிக்கிறார்களோ அப்பொழுது கடவுள் அவர்களோடு இணைகிறார் என்பதுதான் உண்மை. Predominantly we think that the mission of God will be fulfilled by God alone, or the promises that God has given to us will be fulfilled by God. But the promises of God needs to be fulfilled by the people of God. And that is why we pray, may the kingdom come down on earth as it is in heaven. And it is mandatory for the church to bring down the kingdom of heaven on earth. And that is what the mission of church is. அப்போ கடவுளின் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய திருப்பணிகள் நாம் செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே திருப்பணியாளர்களும் திருப்பணி நிறுவனங்களும் அவர்களின் வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளின் வாக்குறுதிகள் நிறைவேற செய்ய வேண்டும். அப்போ கடவுளின் வாக்குறுதி என்பது புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உருவாக்கக்கூடியது, தனியான ஒரு வானத்தையும் தனியான ஒரு பூமியை உருவாக்குவதல்ல. ஆனால் இன்றைக்கு அனைத்து திருப்பணியாளர்களும் தனியான ஒரு பூமியையும் தனியான ஒரு வானத்தையும் உருவாக்குவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் புதிய வானம் புதிய பூமி உருவாக்குவது, அந்த புதிய வானமும் புதிய பூமியிலும் அனைவரும் மனிதர்களாக மனித மாண்பு பெற்றவர்களாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி.
அப்போ கடவுளின் வாக்கு ஒன்றுதான் திருப்பணிக்கு அடித்தளம். The word of God stands the foundation of God's mission. ஆகையால் தான் நாம் படிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதியில் இயேசு கிறிஸ்து பல்வேறு அடையாளங்களை காண்பித்த போதிலும் அந்த சீடர்கள் அங்கே தைரியப்படுவதில்லை. ஆனால் நிறைவிலே இயேசு கிறிஸ்து திருமறையை அவர்களுக்கு விளக்கக்கூடியவராக இருக்கின்றார். திருமறையை விளக்கும் பொழுதுதான் அவர்கள் அந்த சூழலிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். The word of God liberates people from their fear and despair. அப்போ அந்த கடவுளின் வார்த்தைகள் வாழ்வுக்குரியதாக மாற்றக்கூடியதுதான் திருப்பணி. இன்றைக்கு கடவுளின் வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாகவே உள்ளன. அது கடவுளின் வார்த்தைகள் அல்ல, மாறாக கடவுளை குறித்து பேசக்கூடியவர்களின் வார்த்தைகளாக மாறிவிட்டன. It is no more the word of God or word about God. It is more of using the word of God and more of using about God. அப்போ கடவுளின் வாக்குறுதிகள் புதிய வானம் புதிய பூமியின் வாக்குறுதி. கடவுளின் வாக்குறுதிகள் மனித மாண்பினை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாக்குறுதிகள். அப்போ அந்த புதிய வானமும் புதிய பூமியையும் உருவாக்கக்கூடிய திருப்பணியிலே தான் நாம் இணைந்திருக்கின்றோம். புதிய குடும்பத்தை உருவாக்க முடியாத ஒரு திருப்பணி புதிய திருச்சபையை உருவாக்காது. புதியதோர் திருச்சபையை உருவாக்க முடியாத ஒரு திருப்பணி புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்காது. புதியதோர் சமுதாயத்தை உருவாக்க முடியாத ஒரு திருப்பணி புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்காது. So everything is knotted in an individual. ஒருவர் புதுமை பெறவில்லை என்றால் அங்கே புதுமைகள் பிறப்பிப்பதில்லை. If not for the newness being birthed in an individual, there is no newness in the family, nor in the church, nor in the society, nor we will find a new heaven and new earth. ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து புதியதொரு மனிதராக வந்து புதிய உலகின் நம்பிக்கையை நமக்கு வலியூட்டுகின்றார். அநீதி நிறைந்த எதுவும் நிலைத்து நிற்காது. அநீதியினால் மரணம் ஏற்படும் என்றாலும் அந்த அநீதியின் மரணத்தை வென்று நீதியின் உயிர்த்தெழுதல் தொடர்ந்து திருப்பணி செய்யும் என்பதுதான் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் காட்சி. The resurrection of Jesus reiterates that be it any death that is imposed on the others due to social evils and injustice will not claim power over the life. And thus Jesus' resurrection counters the death of all evil forces and announces that the evil cannot overcome good. அப்போ திருப்பணி என்பது தீமைகளை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒன்று. நன்மைகளை தீமைகள் மேற்கொள்ள முடியாது என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு திருப்பணியாக இருக்கிறது. அப்போ கடவுளின் வாக்குறுதி ஒருவேளை இஸ்ரேல் மக்களுக்கு நீங்கள் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்திற்கு போவீர்கள் என்ற வாக்குறுதி என்றால் அதன் இடையிலே நடந்த அனைத்து வாழ்வின் வரலாற்றின் பயணங்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அது அனைத்துமே மனிதர்களால் கொண்டு செல்லப்பட்ட ஒன்று. எப்பொழுது மனிதர்கள் உண்மையோடு கடவுளின் வாக்கை நிறைவேற்றுவதற்காக பயணிக்கிறார்களோ அப்பொழுது எல்லா தடைகளையும் தாண்டக்கூடிய ஆற்றலை கடவுள் மனிதர்களுக்கு கொடுக்கின்றார். The moment when any human community decides to journey with this God with all commitment, God engages with those communities and breaks all the barriers that comes forth in their journey. ஆகையால் அன்பானவர்களே, கடவுளின் திருப்பணி என்பது சமாதானத்தை பகிரக்கூடியது. சமாதானத்தை இறைவாக்கின் திருப்பணியிலே நாம் உருவாக்க வேண்டும். அந்த இறைவாக்கின் திருப்பணி கடவுளின் கனவினை காணக்கூடிய கனவை நமக்கு கொடுக்கிறது. அந்த இறைவாக்கின் திருப்பணி கடவுளின் வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலினை நமக்கு தருகிறது. அந்த ஆற்றலை பெற்று
தொடர்ந்து திருப்பணியாளர்களாக திரு சமுதாயத்திற்குள் நாம் பயணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். அருளுரை கேட்ட நாம் நம்முடைய பற்றுறுதியை அப்போஸ்தல பற்றுறுதி வழியாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தினார். பரமண்டலத்துக்கு ஏறிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீட்டிருக்கின்றார். அவ்விடத்திலும் உயிரோலையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கின்றேன். பொதுவாக இருக்கப்பட்ட சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். அன்பானவர்களே, விடுமுறை கடவுளுடன் என்பதின் அந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள் இல்லையா? வெக்கேஷன் வித் காட். ஒருவேளை கொரோனா இல்லாமல் நேரடியாக நடத்தியிருந்தாலும் இந்த அளவிற்கு இந்த விடபிள்யூஜி வந்திருக்காது. அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மிக சிறப்பான முறையிலே இந்த ஆண்டு ஊடகத்தின் வாயிலாக நம்முடைய திருச்சபைகளின் கடவுளுடன் விடுமுறை என்பதை நாம் நடத்தியிருக்கின்றோம். அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் தான் என்னுடன் நின்று கொண்டிருக்கிறார்கள். லூயிஸை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், ஒருவேளை இந்த பாடத்திட்டங்களை எழுத்து வடிவம் கொடுத்தது ஆயர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த பாடத்திட்டத்திற்கு வாழ்வு கொடுத்தது லூயிஸுடைய சிந்தனை தான். அப்போ லூயிஸின் இறையியல் கல்வி லூயிஸை நிறைவாக உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏறக்குறைய இந்த 2 பேரும் ஒரு 3 மாதம் சரியாக தூங்கியிருக்க மாட்டார்கள். குறிப்பாக கடந்த 10 நாட்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு தூக்கமே இல்லை. ஆகையால் முதலாவது லூயிஸை நான் இரு திருச்சபையின் சார்பிலே வாழ்த்தி லூயிஸ்க்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து மகன் தன்னுடைய இறையியல் பணியிலே மென்மேலும் வளரவும் நல்லதொரு திருப்பணியாளராக திருச்சபைக்கும் நம்முடைய திருமண்டலத்திற்கும் விளங்க நாம் அனைவரும் மகனுக்காக ஜெபிப்போம், அவனை ஆசீர்வதிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ பார்த்தது எல்லாமே இவருடைய கைவசம்தான். அருண், அவர் முகம் பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக அதிகமாக உழைத்தவர். அது மாத்திரமல்லாமல் வெறும் நம்முடைய திருச்சபைக்குள்ளே எடுத்தால் நல்லா இல்லைனா வெளியெல்லாம் போய் ஷூட் பண்ணுவோம் பசங்களுக்கு, அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, தேவி நகரில் ஒரு ஷூட்டிங் எடுத்திருப்போம், எலங்காவில் ஒரு ஷூட்டிங் எடுத்திருப்போம், சிக்பலாப்பூரில் ஒரு ஷூட்டிங் எடுத்திருப்போம், ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சில் ஒரு ஷூட்டிங் எடுத்திருப்போம். எல்லாரும் லாக்டவுனில் இருக்கும்போது நாங்கள் இங்கெல்லாம் சுற்றி இருக்கிறோம் கேமராவோட. அப்போ அதற்கும் தன்னுடைய வேலைகளின் மத்தியிலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், அப்படி இருந்தும் திருச்சபைக்காக தன்னுடைய நேரத்தை செலவு செய்திருக்கக்கூடிய அருண் ஜோஸுக்கும் நம்முடைய திருச்சபை சார்பிலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அருண் ஜோஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும், மென்மேலும் இவர்களை திருப்பணியிலே ஆண்டவர் பயன்படுத்தவும் நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக இதில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக பெற்றோர்களும் இதில் உற்சாகமாக கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் பாடம் முடிந்த பிறகு அந்த ஆக்டிவிட்டியிலே பங்கெடுத்து அதை ஒரு புகைப்படம் எடுத்து நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். அதிலூடாக நாங்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால், அனைவரும் இதிலே பங்கு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் குடும்பத்தாருக்கும் நான் என்னுடைய நன்றிகளையும் பிள்ளைகளுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபையின் பரிபாலன குழுவினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக.
2020. Team Growing with Jesus. Day 1. Memory verse. And the child grew and became strong, filled with wisdom, and the favor of God was upon him. Luke chapter 2 verse 40. And the child grew and became strong, filled with wisdom, and the favor of God was upon him. Luke 2:40. The child grew and became strong, filled with wisdom, and the favor of God was upon him. Luke chapter 2 verse 40. Day 2. Growing with Jesus in wisdom. If any of you lack wisdom, you should ask God, who gives generously to all without finding fault, and will be given to you. James 1:5. If anyone lacks wisdom, you should ask God, who gives generously to all without finding fault, and it will be given to you. James 1:5. If any of you lacks faith, you should ask God, who gives generously to all without finding fault, and it will be given to you. James 1:5. Day 3. Growing with Jesus in stature. 1 Samuel chapter 6 verse 7. But the Lord said to Samuel, do not look on his appearance or on height of his stature, because I have rejected him. For the Lord sees not as man sees man, looks on the outward appearance, but the Lord looks on the heart. But the Lord said to Samuel, do not look on his appearance or on height of his stature, because I have rejected him. For the Lord sees not as man sees. Man looks on the outward appearance, but the Lord looks on the heart. 1 Samuel 16:7. But the Lord said to Samuel, do not look on his appearance or on height of his stature, because I have rejected him. For the Lord sees not as man sees. Man looks on the outward appearance, but the Lord looks on the heart. 1 Samuel 16:7. In favor of God. Isaiah 58:11. The Lord will guide you always. He will satisfy your needs in a sun-scorched land and will strengthen your frame. You will be like a well-watered garden, like a spring whose water never fails. The Lord will guide you always. He will satisfy your needs in sun-scorched land and will strengthen your frame, and you will be a well-watered garden, like a spring whose water ever fails. Isaiah 58:11. And I will always guide you
and satisfy you with good things. I will keep you strong and well. You will be like a garden that has plenty of water, like a spring of water that never runs dry. Isaiah 58:11. I am angry. This is my clock. Fifth day theme, growing with Jesus in favor of human. Spirit of the Lord is on me because He has anointed me to proclaim good news to poor. He has sent me to proclaim freedom for the prisoners and recover of sight for the blind, to set the oppressed free, to proclaim the year of the Lord's favor. Luke 4:18 and 19. Day 6. Growing with Jesus. To go into the world. Then the Lord said to Moses, Go to Pharaoh and say to him, Thus says the Lord, God of Hebrews, Let my people go so that they might worship me. Exodus 9:1. Day 1. இயேசுவோட வளர்வது. Day 2. இயேசுவோட ஞானத்தில் வளர்வது. Day 3. இயேசுவோட வச்சியல் வளர்வது. Day 4. இயேசுவோட கடவுள் கிருபையில் வளர்வது. Day 5. இயேசுவோட மனிதர் தயவில் வளர்வது. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் யாவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான வழிபாட்டிலே குறிப்பாக உம்முடைய திருப்பணியை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் சிறப்பாக கடந்த 6 நாட்கள்
திருப்பணியின் மாதிரியினை எங்களுக்கு காண்பித்த அந்த இயேசு வளர்ந்த வழியிலே சிறு பிள்ளைகளாகவே நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி வெக்கேஷன் வித் காட் என்ற அந்த 6 நாட்கள் திருமறை பள்ளியை நடத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதிலே பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். ஆண்டவர் கொடுத்த திறமைகளை வெளிப்படுத்தின அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து அந்த பிள்ளைகள் இயேசு வளர்ந்த வண்ணமே சமய பொறுப்பிலும் சமுதாய பொறுப்பிலும் இணைந்து வளரக்கூடிய பிள்ளைகளாக நீர் அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். குறிப்பாக இந்த 6 நாட்கள் கடவுளுடன் விடுமுறை என்ற அந்த பாடத்திட்டங்களுக்காக உழைத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மிக சிறப்பாக உம்முடைய திருப்பணிக்கென தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு லூயிஸ் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் மகனுக்கு பாராட்டியிருக்கக்கூடிய எல்லா தாளந்துகளுக்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, மகன் இந்த 6 நாளும் தன்னுடைய முழுமையான உழைப்பை இதில் காண்பித்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். மென்மேலும் இறையியல் கல்வியிலே நிறைவாக வளரவும் உம்முடைய இறையியல் பணியினை ஒப்புடைப்புடன் செய்யவும் நீர் மகனை ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். அவனமே அன்பின் ஆண்டவரே, மகன் அருண் ஜோஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பல்வேறு வேளைகளின் மத்தியிலும் உமக்கென ஏராளமான நாட்களை செலவு செய்து இதிலே உழைத்த அந்த உழைப்புக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். மகனுடைய வேலைகளை ஆசீர்வதியும். ஆண்டவர், மகனுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். அம்மகனுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி மென்மேலும் மகனை உம்முடைய திருப்பணியிலே பயன்படுத்திட வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். கடவுளுடன் விடுமுறையிலே பங்கு பெற்ற அனைத்து பிள்ளைகளை நீர் ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நன்றி படைக்கின்றோம். திருச்சபையின் குடும்பங்களிலே திருமண நாளையும் ஆண்டவரை பிறந்த நாளினையும் கொண்டாடக்கூடியவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தாமே அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து புதியதொரு ஆண்டு அவர்களின் வாழ்விலே புதுமைகளை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக நீர் தந்தரல வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். அவனமே ஆண்டவரை, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களிலே சுகவீனமாக இருக்கக்கூடியவர்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். உம்முடைய நிறைவான சுகத்தை பலத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். பல்வேறு எண்ணங்கள் கொண்டு பல்வேறு ஜெபங்களை கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடியவர்களின் ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி அருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த கொரோனா சூழல் இன்னும் உலகத்தை உலுக்கி கொண்டிருப்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். ஆனால் மக்களுக்கு அவைகளை எதிர்த்து பயணிக்கக்கூடிய ஆற்றலை நீ தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தேவையான தடுப்பு சக்தியை ஒவ்வொருவருக்கும் தாரும். உண்ணக்கூடிய ஆகாரங்களிலே உம்முடைய ஆற்றல் நிரம்பி ஆண்டவரை மக்கள் அவைகளை எதிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். குறிப்பாக மருத்துவம் உருவாக்குவதற்காக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஞானத்தை தந்திரல வேண்டுமாறு வேண்டுகின்றோம். வெகு சீக்கிரத்திலே அதற்கு மருத்துவம் கண்டுபிடிக்கப்படவும் இந்த சூழல் மாறவும் அனைவருமாய் இணைந்த ஆண்டவரே வழிபாட்டு தலங்களிலே வழிபடவும் உம்முடைய கிருபையை தந்திரல வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். பொருளாதார வீழ்ச்சியை முன்னிட்டு அரசாங்கம் எடுக்கக்கூடிய திட்டங்கள் ஏழை எளிய மக்களை பாதிக்காதபடிக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய ஞானத்தினாலே நீர் அவர்களை நிரப்பேறல வேண்டுமாறு வேண்டுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இது மாத்திரமல்லாமல் சமூக தீமைகள் இன்னும் உலகத்தை வாடிக்கொண்டிருக்கிறது. அச்சமூக தீமையிலிருந்து ஒவ்வொருவரும் விடுதலை பெறவும் சமாதானத்தின் பிள்ளைகளாக இணைந்து சமாதானத்தை பகிரக்கூடிய பிள்ளைகளாக நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். மீண்டுமாக எங்களுடைய திருமண்டலத்திற்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய திருச்சபைகளுக்காக திருச்சபையின் திருப்பணியாளர்கள், மிஷனரிமார்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய திருக்கரங்களை கொண்டு வருகின்றோம். உண்மையான திருப்பணியை செய்யக்கூடியவர்களாக நீர் எங்களை ஆசீர்வதியும். நீர் புதிய வானம் புதிய பூமியின் கனவினை கண்டீர். அந்த கனவுகளை நிறைவேற்றக்கூடிய திருப்பணியை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை தாரும். அவனுமே அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் எங்களை உம்முடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய சமாதானம் எப்பொழுதும் எங்களை வழிநடத்திட வேண்டுமாறு
இறைமகனாம் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நாம் யாவரும் இணைந்து பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும் நம்முடன் வாழ்கின்றவராகிய தூய ஆவியாரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் நம் அனைவரின் குடும்பங்களோடும் நாம் வாழும் சமுதாயத்தோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமேன். இவ்வழிபாட்டினை நிறைவு செய்யும் வண்ணமாக நாம் யாவரும் பாமாலைகளிலே 212வது பாடலாகிய பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே என்ற பாடலை பாடுவோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே, பூலோகத்தில் வியாபிக்கும் நீடுழி காலம் வர்த்திக்கும். பற்பல ஜாதி தேசத்தார் அற்புத அன்பை போற்றுவார், பாலரும் இன்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய். நல்மிப்பராஜ்யம் எங்குமே சிரேஷ்ட பாக்கியம் தங்குமே, துன்புற்றோராரி தேருவார், தீக்கற்றோர் வாழ்ந்து பூரிப்பார். பூலோக மாந்தர் யாவரும் வானோரின் சேனை தீரடும், சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார், நீர் வளராயரே என்பார், நீர் வளராயரே